வாஷ்னிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இப்போ செய்ய போகிற ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு வறுவல். அது வந்து நம்ம சாம்பாருக்கு ரசம்க்கெலாம் சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியும் இது, பட் பிகினர்ஸ்க்காக இது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீரகம், ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பெரிய சைஸ் பெங்களூர் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம கொஞ்சம் சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்து அதை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம் கூட பார்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிடணும். ஃப்ளேம் வந்து லோவாகவே இருக்கட்டும், அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கோடு இந்த மசாலாலாம் சேரும். இப்போ 2 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல இறங்கணும், அதுக்காக தான். பாருங்கள், இவ்வளோதான், நல்லா மசாலாலாம் உருளைக்கிழங்குல இறங்கிருக்கு, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் ரசத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.